ஸோ இன்டர்வியூஸில் யூ வில் ஹாவ் லைக் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம்ஸ்னு கேட்பாங்க. ஸோ விச் இஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா, பைத்தன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னா, ஸோ யூ மே ஆஸ்க் டு பிரிண்ட் அ பேட்டர்ன். லைக் எனக்கு ஒரு ஸ்கொயர் வேணும், எனக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வேணும், இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்டர்னை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது? அண்ட் நீங்கள் ஒரு புதுசாக எந்த டாப்பிக்கும் நம்ம லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃப்ரம் அவர் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் விச் இஸ் நம்ம ஆல்ரெடி நெஸ்டட் லூப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சேம் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்புட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எக்ஸிஸ்டிங் நாலேஜை வச்சு நம்ம ஒரு போனஸ் சாப்டராக வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு பிரிண்ட் த பேட்டர்ன்ஸ். So this is a chapter for interview questions. You can also skip this chapter. Suppose உங்களுக்கு if you want to learn Python now, but this will be a useful topic when you are applying for interviews like the Infosys, TCS exams எல்லாம் conduct பண்ணுவாங்க to when you are a fresher or already நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கனாலும் if there is a coding round அப்படின்னா ஸோ குவிக்காக உங்களோட லூப்பிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு they may ask you to print a pattern. So it's one of the famous questions. So this is Mithran and you are in Learn with Mithran channel. So let's understand how pattern printing works. As we mentioned, so today's is going to be about pattern printing programs. ஸோ நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம நெஸ்டட் லூப்ன்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்றதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ போத் ஃபார் லூப்லேயும் சரி வைல் லூப்லேயும் சரி நீங்கள் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணலாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்னா என்னது, ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இஸ் அ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம என்ன பண்ணுவோம்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிரிண்ட் திஸ் பேட்டர்ன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெட் மீ ஓப்பன் மை Visual Studio Code. ஸோ Visual Studio Codeல நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் which is going to be my pattern file. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா let me use pattern.py சேவ். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ கொஷின் நம்பர் 1. ஸோ அப்போ நம்ம கொஷின் நம்பர் 1 என்னென்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. ஸோ பிரிண்ட் அ ஸ்கொயர் பேட்டர்ன். ஸோ நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குவோங்க. ஒரு இன்புட் என்னென்னா we will get மேபி 2 இன்புட்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஒரு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ கேன் கெட் 2 இன்புட்ஸ். ஸோ அப்போ $4 அப்படின்னு $4 சொல்லிட்டு நான் 2 இன்புட் வாங்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் எப்படி எனக்கு வரணும்னா ஸோ இந்த டாலர் should be printed something like this. ஸோ அப்போ எனக்கு எப்படி வரணும்னா I should have 4 rows and 4 columns and என்னோட சிம்பிள் என்னன்னா நான் கொடுத்துருக்கிற டாலர்ன்றது எனக்கு சிம்பிளாக வரணும். அப்போ இதுவே எனக்கு இதே சினாரியோ நம்பர் 2 நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 4க்கு பதில் நான் 3ன்னு கொடுக்குறேன் இல்லை 7ன்னு கொடுக்குறேன்னா 7 rows and 7 columns அண்ட் இங்கே எனக்கு டாலருக்கு பதில் நான் ஹேஷ்டேக் வேணும்னா எனக்கு அவுட்புட்டில் சிமிலர்லி 1 2 3 4 5 6 7 ஸோ எனக்கு 7 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணுங்க. ஓகே, அப்போ திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின் விச் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்டான நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். நம்ம இதே மாதிரியே we are going to learn multiple patterns one by one. நம்ம என்ன பண்ணுவோம், we'll understand. And நானும் ஃபர்ஸ்ட் டைம் I am going to use something called as stylus. ஸோ நான் ஒரு ஸ்டைலஸ் அண்ட் ஐ ஹாவ் அ டேப்லெட் ஓவர் ஹியர் ஸோ தட் ஐ கேன் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மவுஸ் ஐ எம் கோயிங் டு யூஸ் தி ஸ்டைலஸ் to teach you by drawing something on the whiteboard. Suppo stylus use பண்றது is the first time for me. So கொஞ்சம் handwriting it may be bit bad இருந்தாலும் I'll try to use it because நான் explain பண்றதை விட like using keyboard pen and paper வச்சு explain பண்ணும்போது it will be better. ஸோ அதனால் பென் அண்ட் பேப்பர் வந்து யூடியூப் வீடியோன்றனால ஸோ ஐ ஹாவ் அ ஒயிட் போர்ட். ஸோ இந்த ஒயிட் போர்டில் ஐ ஆம் கோயிங் டு யூஸ் த ஸ்டைலஸ் டு type something like 1 2 3 4 5 I can type something and if I don't want I can erase them also. So in the madri I am going to teach you by using a stylus and nanu konjam maybe zoom in a bit if it is fine. So let me check if it is fine. 1 2 3 4 5 okay, so it's good. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா the requirement here is so நான் 2 இன்புட் வாங்க போறேன். ஸோ என்னன்னா 4ன்ற ஒரு நம்பரும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் இட் அஸ் 2 இன்புட்ஸ். ஸோ இப்போ நம்ம சைட் பை சைட்லேயே நம்ம கோட் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், யூ வில் ஆல்சோ யூஸ் திஸ் ஒயிட் போர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் மூவ் டு மை
கோட் ஓவர் ஹியர் அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டைப் அ ஃபர்ஸ்ட் லைன். ஸோ நம்ம வைல் லூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சேம் நம்ம ஃபார் லூப்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பேட்டர்னை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் அ வைல் லூப் அண்ட் ஃபார் லூப்ன்றது ரொம்ப ஈஸிங்க. ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் கோட் பண்ணுவோம். ஹார்ட் கோட் இன் த சென்ஸ் நம்ம இன்புட்லாம் எதுவும் வாங்காமல் டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் அ நம்பர். ஸோ அப்போ நம் இஸ் ஈக்குவல் டு நான் இப்போதைக்கு 4ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சிம்பிள் எஸ்ஒய்எம் பிஓஎல். ஸோ சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு நான் ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபியூச்சரில் இதை இன்புட்டாக மாற்றிடலாம். ஸோ இன்புட்னு எப்படி நம்ம யூசர் கிட்ட வாங்குவோமோ அந்த மாதிரி நம்ம இன்புட்டாக மாற்றிடுவோம். பட் இப்போதைக்கு ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ் தம் ஆஸ் அ ஹார்ட் கோட். டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐ ஆம் கோயிங் டு யூஸ் அ வைல் லூப். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும். ஸோ ஐ வாண்ட் டு கெட் அ பேட்டர்ன் லைக் திஸ். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் லூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் முதல்ல என்ன பண்ணுறேன், லெட் மீ ஸ்டார்ட் வித் சம்திங்ஸ் வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ வைல் இஃப் மை நம்பர் இஸ், ஸோ இப்போ நம்ம நம்பர் என்னன்னா என்னோட நம்பர் இஃப் இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் மை நம்பர் இஸ் less than 1, ஸோ which is a 1 is less than num அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. இல்லை less than or equal to அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் ஒரு நான் இங்கே ஒரு செக் பண்ணுறேன். ஏன்றது 1, 1 is less than or equal to நம்பர். 1ன்றது எனக்கு 4 விட சின்னதா? ஆமாம், ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஏ வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஹியர் ஐம் கோயிங் டு பிரிண்ட் மை ஏங்க. ஸோ இப்போ இங்கே நான் நம்மன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா 1 2 3 4 அப்படின்னு வருது. ஸோ அப்போ மீனிங் நான் என்னோட ஒயிட் போர்ட் பிரகாரம், ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ், ஸோ லெட் மீ யூஸ் மை ஒயிட் போர்ட் அண்ட் லெட் மீ டெலீட் தம். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஐ ஹாவ் அ வேரியபிள்ங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ ஆம் கிரியேட்டிங் இட் ஆஸ் 1 அண்ட் நான் நம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஐ எம் செட்டிங் திஸ் வேல்யூ ஆஸ் எனக்கு 4 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட a வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் செட்டிங் மை வேல்யூ ஆஃப் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே எனக்கு 1ன்ற ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் ஐ ஹாவ் அ 4 அப்படின்ற ஒரு வேல்யூ. ஸோ இப்போ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் கம்பேரிங் தீஸ் டூ வேல்யூஸ், 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், a வேல்யூவும் ப்ளஸ் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ a வேல்யூ என்ன ஆகும்னா 2ன்னு மாறும், 3ன்னு மாறும், 4ன்னு மாறும் அண்ட் எப்போ 5ன்னு ஆகுதோ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்றது ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் என்னோட அவுட்புட்லையும், ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னோட முதல் அவுட்புட் 1ன்னு வருது, அடுத்து 2ன்னு வருது, 3ன்னு வருது, 4ன்னு வருது. எப்போ 5ன்னு ஆகுதோ அப்போ என் கண்டிஷன் ஃபெயில் ஆகுறனால என்னோட அடுத்த பிரிண்ட் ஏன்றது ரன் ஆகலை. அப்போ 1 2 3 4. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு 1 2 3 4ன்றது கீழே பாருங்களேன் அவுட்புட்டில். ஸோ 1க்கு கீழே 2, அதுக்கு கீழே 3, அதுக்கு கீழே 4. ஸோ அப்போ எனக்கு என்ன வருதுன்னா இப்படி ஒவ்வொரு லைன்லையுமே ஐம் கெட்டிங் திஸ் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனில் வருது. இப்போ எனக்கு இது ஒரே லைனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் 1க்கு அப்புறம் 2வது லைன் 2 போய் நிற்கிது, 3rd லைனில் நிற்கிதுன்னா நம்ம பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் வாட் வி ஹேவ் இஸ், ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் இன்பில்ட்டாகவே நியூ லைன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அப்போ அந்த நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ நியூ லைன். ஸோ அப்போ இங்கே நியூ லைன்னு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், அதை போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் எண்ட் இஸ் ஈக்குவல் டு இனிமே நியூ லைன் வேண்டாம் அப்படின்னு. அப்போ இனிமேல் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எண்டிங்கில் நியூ லைன் வேண்டாம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ நோ இஃப் ஐ கோ அண்ட் ரன் திஸ் கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். இனிமே எனக்கு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு என்ன வருதுன்னா பக்கத்தில் எனக்கு ஒட்டிட்டு ஒன்றா வருதுங்க. ஸோ ஐம் கெட்டிங் 1 2 3 4 ஆல் இன் அ சிங்கிள் லைன். அப்போ இனிமே இவங்க எனக்கு என்ன ஆகலைன்னா தே ஆர் நாட் கம்மிங் இன் நெக்ஸ்ட் லைன்ஸ் அண்ட் தே ஆர் ஆல் கம்மிங் இன் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். இப்போ இதுவே என்னோட இந்த 4ன்ற வேல்யூக்கு பதில் இஃப் ஐ எம் சேஞ்சிங் திஸ் வேல்யூ இன்டு சம்திங் லைக் 6 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நான் 4க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் 6ன்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் 6ன்னு கொடுத்தேன்னா 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ பிரிண்ட் 1 பிரிண்ட் 2 பிரிண்ட் 3 பிரிண்ட் 4 பிரிண்ட் 5 பிரிண்ட் 6. அப்போ அவுட்புட்டில் எனக்கு 5 and 6ன்றதும் சேர்த்து வரும். ஸோ நான் இஃப் ஐ ரன் திஸ் யூ கேன் see here 1 2 3 4 5 6. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு லூப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லூப் வச்சு எத்தனை நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணுன்ற கான்செப்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளாக எனக்கு இங்கே ஏன்னு கொடுத்தா ஏன்ற நம்பர் பிரிண்ட் ஆகுது. அப்போ எனக்கு ஏ வேண்டாம்,
எனக்கு என்ன பண்ணுன்னா, நான் சிம்பிள்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அந்த சிம்பிள நான் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் குடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, சிம்பிள்ன்றது என்னது? ஹேஷ்டேக். அப்ப எனக்கு 6 வாட்டி ஹேஷ்டேக் பிரிண்ட் ஆகும். நான் இத ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் சீ ஹியர் எனக்கு 6 டைம்ஸ் ஹேஷ்டேக் பிரிண்ட் ஆகுது. அப்ப இந்த 6ன்றத நான் தூக்கிட்டு 3ன்னு குடுத்தேன்னா, எனக்கு 3 டைம்ஸ் ஹேஷ்டேக் பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த நம்பர்ன்றத நான் என்ன பண்றேன்னா, வேரியபிளா வச்சிருக்கேன். ஸோ அப்ப இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். a = 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன நம்பர் குடுக்குறீங்களோ, 3 குடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ், 4 குடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ், 5 குடுத்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்ப இந்த 5 டைம்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த லூப் எனக்கு ரன் ஆகி, இட் இஸ் கோயிங் டூ பிரிண்ட் தட் சிம்பிள் தட் மெனி டைம்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கோட நான் ஒரு ப்ளாக்கா நான் எடுக்க போறேன். இப்ப எனக்கு என்ன வேணும்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நம்ம நெஸ்டட் லூப்ப பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ இப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு 4 லைன்ஸ் கோட் இருக்கு. இந்த 4 லைன்ஸ் கோட்னால எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் என்ன நம்பர் இன்புட்டா குடுக்குறேனோ, எனக்கு அந்த நம்பர் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கோயிங் டூ பிரிண்ட் தட் மெனி லைன்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அந்த சிம்பிள்ன்ற வேரியபிள்க்கு ஐம் கிவிங் அ சிம்பிள் விச் இஸ் ஹேஷ்டேக்னு ஒரு சிம்பிள் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஐ ஹேவ் அ வேரியபிள் அண்ட் ஐ ஹேவ் அ நான் இங்க என்ன நம்பர் குடுக்குறேனோ, நான் 3ன்னு குடுத்தேன்னா, எனக்கு அந்த சிம்பிள் எனக்கு 3 டைம்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அவுட்புட்ல ஐம் கெட்டிங் ஹேஷ்டேக் 3 டைம்ஸ். ஓகே. ஸோ இப்போ எனக்கு 3 டைம்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 லைன்ஸ் கோட் எழுதியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 4 லைன்ஸ் கோடுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னா, ஒரு வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேங்க. எம்ப்டியா பிரிண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இஃப் யூ ரன் திஸ் உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஹேஷ்டேக் வருது. ஆனா கீழ எந்த கேப்பும் இல்ல. ஆனா இப்ப பார்த்தீங்களா ஒரு காலியான ஒரு லைவ் கேப்பா வந்திருக்கு. அப்ப மீனிங் என்னன்னா, நான் எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டூ பிரிண்ட் அ எம்ப்டி லைன். ஸோ ஒரு எம்ப்டி லைன பிரிண்ட் பண்றதுக்காக நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு எம்ப்டி லைன்ன்றது பிரிண்ட் ஆயிருச்சு. அண்ட் ஹியர் ஐ ஹேவ் அ லூப். இந்த கோட அப்படியே காப்பி பண்றேன். என்ன பண்றேன், இந்த கோட அப்படியே காப்பி, திருப்பி நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இப்ப நான் மறுபடியும் இந்த கோட ரன் பண்ணேன்னா அவுட்புட் பாருங்களேன். எனக்கு என்ன வருது 3 வாட்டி ஹேஷ், 3 வாட்டி ஹேஷ். திருப்பி இந்த கோட அப்படியே காப்பி பண்றேன். இங்க நான் பேஸ்ட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு இந்த மாரி 3 வாட்டி ஹேஷ்டேக் வருது. ஆனா, இப்ப நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியுமே இதே 5 லைன்ஸ தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லூப்ன்ற கான்செப்ட்டே நம்ம எதுக்காக படிச்சோம்? எனக்கு ஒரு ரிபிட்டிட்டிவ் லைன்ஸ். நீங்க ஒரு செட் ஆஃப் லைன்ஸ நீங்க திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க நீங்க லூப்ன்ற கான்செப்ட்ட யூஸ் பண்ணலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எனக்கு என்ன ஆகணும்? அகைன் அண்ட் அகைன் எனக்கு ரன் ஆகணும். அப்படி ரன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு எனக்கு தேவையான பேட்டர்ன் பிரிண்ட் ஆக போகுது. அப்ப இந்த மொத்த லைன்ஸ் ஆஃப் கோடையுமே நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லூப்புக்குள்ள போட போறேன். ஸோ அப்ப எனக்கு இந்த மொத்த லைன்ஸ் ஆஃப் கோடுமே எனக்கு என்ன ஆகும்னா, ரன் ஆகணும். அப்ப நான் என்ன பண்றேன், வைல் அதே மாரியே b is equal to 1, b less than or equal to num குடுத்துட்டு, ஃபைனலா எனக்கு b equal to b plus 1 or b plus equal to 1 அவ்வளோதாங்க. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா, so we have something called as inner loop and we have this as something called as outer loop அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ என்கிட்ட நெஸ்டட் லூப்ன்ற கான்செப்ட் என்ன மீனிங்னா, நீங்க ஒரு லூப்புக்குள்ள ஒரு லூப் யூஸ் பண்ண போறீங்க. அப்ப யூ ஹேவ் அன் இன்னர் லூப் அண்ட் யூ ஹேவ் அன் அவுட்டர் லூப். ஸோ அப்ப இன்னர் லூப்ன்றத எதுக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஸோ இன்னர் லூப் வி கேன் யூஸ் இட் டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அப்ப நம்மளுக்கு என்னன்னா, நம்பர் ஆஃப் காலம்ஸ கண்ட்ரோல் பண்றோம். காலம்ஸ்னா என்னது? இப்ப எனக்கு இங்க காலம்ன்றது என்னன்னா, இங்க ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஸோ ஹியர் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் காலம், திஸ் இஸ் மை செகண்ட் காலம் அண்ட் திஸ் இஸ் மை தேர்ட் காலம். So they are not straight. Okay, let me make it as straight. So this is my first column, this is my second column, and this is my third column. இந்த மாதிரி 3 காலம். ஏன்னா நான் இங்க நம்பர் 3ன்னு வச்சிருக்கேன். இப்ப இதுவே இந்த நம்பர நான் எடுத்துட்டு வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 3 இஃப் ஐ கீப் சம்திங் லைக் நான் 4ன்னு குடுத்தேன், இல்ல 5ன்னு குடுத்தேன்னா, எனக்கு எத்தனை ஆகும்? எத்தனை ஹேஷ்டேக் பிரிண்ட் ஆகும்னா, எனக்கு 4 ஹேஷ்டேக் பிரிண்ட் ஆகும். அப்ப the inner loop is going to be determining me the number of columns which I'm going to use. So எத்தனை காலம்ஸ் நான் யூஸ் பண்றேன்றது தான் இந்த இன்னர் லூப். அப்ப மீனிங் இந்த நம்ன்ற இடத்துல நான் இஃப் ஐ கோ அண்ட் சேஞ்ச் சம்திங் லைக் ஸோ இப்போ இந்த நம் அப்படின்றது நான் இங்க 6 ஆர் 7ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 7 காலம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. அப்ப இந்த அவுட்டர் லூப்ன்றது எதுக்குங்க? ஸோ வாட் தட் மீன்ஸ்? ஸோ எதுக்காக அது அப்படின்னா, எனக்கு இந்த 5 லைன்ஸ் ஆஃப் கோட எனக்கு எத்தனை வாட்டி ரன் பண்ணணும்னா 3 வாட்டி ரன் பண்ணணும்.
அப்போ நீங்கள் எப்படி இந்த a ஈக்குவல் டு 1 y a லெஸ் தென் a ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். b ஈக்குவல் டு 1 வைல் b லெஸ் ஆர் ஈக்குவல் டு நம் b ப்ளஸ் 1 இப்படி கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு நம்மன்ற என்ன வேல்யூ 3. அப்போ இந்த கோடை எனக்கு 3 டைம்ஸ் ரன் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த கோடை 3 டைம்ஸ் ரன் பண்ண என்ன அர்த்தம்? இப்போ நான் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு பேட்டர்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தனை ரோ எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் அதை பெட்டராக புரிய வைக்கிறதுக்கு லெட் மீ சேஞ்ச் திஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த நம்மன்றதை தூக்கிட்டு நான் இங்கே 5ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு 5 ஹேஷ்டேக் வருங்க பாருங்க. இப்போ அதே மாதிரியே எனக்கு இந்த லூப்பை எத்தனை வாட்டி ரன் பண்ணணும்? ஏன்னா இந்த லூப் ஒரு வாட்டி ரன் ஆச்சுன்னா எனக்கு 5 ஹேஷ்டேக் வருது, அப்புறம் ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த லூப்பை எத்தனை வாட்டி ரன் பண்ணோன்னா எனக்கு 7 டைம்ஸ் ரன் பண்ணு இல்லை 2 டைம்ஸ் ரன் பண்ணுன்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் 2 டைம்ஸ் ரன் பண்ணுனா எனக்கு 2 வாட்டி. இதுவே நான் 1 டைம் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் வரப்போகுது. இப்போ இதுவே எனக்கு நான் 8 டைம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 8 வரப்போகுது. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் அவுட்புட் பெருசாக்கிக்கும். ஸோ கேன் சி 1 2 3 4 5 6 7 8 8 லைன்ஸ் எனக்கு அவுட்புட்டில் வருது. அப்போ நம்ம இங்கே எனக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்னா என்னது? இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். அப்போ அதனால தான் இங்கே டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், நான் இங்கே நம்முன்னு கொடுத்துட்டேன், இந்த இடத்துலையும் நம்முன்னு கொடுத்துட்டேன். அப்போ மீனிங் இப்போ நான் இங்கே 3னா எனக்கு 3 காலம்ஸ் வரும், 3 ரோஸ் வரும். அப்போ இஃப் ஐ ரன் திஸ் ஐ கேன் see here an outputல 3 காலம்ஸ் அண்ட் 3 ரோஸ். இஃப் ஐ கிவ் 1ன்னு கொடுத்தேன்னா வெறும் ஒரே ஒரு ஹேஷ்டேக் தான் வரப்போகுது. இப்போ இதுவே நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2 ஹேஷ்டேக் which is 2 rows and 2 columns. இப்போ இதுவே நான் 8ன்னு கொடுத்தாலோ இல்லை 5ன்னு கொடுத்தாலோ எனக்கு 5 வாட்டி பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுங்க. அப்போ ஹியர் இப்போ நான் என்ன பண்ணலாம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நான் ஒரு இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்ட் இன்புட் which is enter a number. அதே மாதிரியே இங்கே நான் என்ன பண்ணலாம்னா இன்புட் enter a symbol. ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நம்பர் எப்படி நம்ம கெட் பண்ணியாச்சு, அந்த சிம்பிளும் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட் மீ கிவ் சம் ஸ்பேசிங். இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கேட்கும். நான் 4ன்னு கொடுக்குறேன். என்ன சிம்பிள் வேணும்னு கேட்குது, நான் ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா ஆம்பர்சன் சிம்பிள் இஸ் பிரிண்டிங் மீ 4 rows and 4 columnsல பிரிண்ட் ஆகுதுங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம முதல் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம் விச் இஸ் த ஈஸியஸ்ட் ஒன், ஒரு ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இதே கோடை தாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் ஃபார் த அப்கமிங் பேட்டர்ன்ஸ் ஆல்சோ. இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷனல் டாபிக் விச் இஸ் நீங்கள் இந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இப்போ பார்க்கும்போது இட் மே ஃபீல் பிட் டிஃபிகல்ட். ஏன்னா என்னடா ஏதோ லூப்புக்குள்ளே ஒரு லூப் இருக்குது, இன்னர் லூப்புன்றாங்க, அவுட்டர் லூப்புன்றாங்க, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இட் மே ஃபீல் பிட் டிஃபிகல்ட். பட் ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் திஸ். ப்ராக்டிஸ்னா என்னன்னா நீங்கள் இதே மாதிரியே ஒரு பேட்டர்ன் நான் கோட் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கோடை ஹேண்ட் டைப். ஸோ வென் யூஆர் ஹேண்ட் டைப்பிங் இட், நீங்களே டைப் பண்ணி பார்க்கும்போது யூ வில் நோ வாட் மிஸ்டேக் யூ ஆர் மேக்கிங். ஏன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் தப்பாக கொடுப்பீங்க, லெஸ் தென்னு கொடுப்பீங்க, இந்த நம்ம லெஃப்ட்டில் கொடுப்பீங்க, இந்த ஏவை ரைட்டில் கொடுப்பீங்க. அப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து என்னென்னா நான் சொல்லிக் கொடுக்குறது இட்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிற ஃபார்முலாவை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி பிரிண்ட்னா என்னென்னு கற்றுக்கிட்டீங்க, லூப்னா என்னென்னு கற்றுக்கிட்டீங்க. அதை வச்சு இது கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா, ஸோ இது அவுட்டர் லூப், இது இன்னர் லூப், இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு இப்படி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ சேம் இதே கான்செப்டை ஃபார் லூப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது பார்க்கும்போதும் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் த சேம் கோட் வித் அ ஃபார் லூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் இப்போதைக்கு இதை கமெண்ட்டில் போட்டுக்கிறேன். நான் டேரெக்டாகவே நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ்டேக்னு நான் இப்போ ஹார்ட் கோட் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் லூப் என்னது, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எனக்கு எத்தனை வாட்டி பேட்டர்ன் பிரிண்ட் ஆகணும்னா 3 டைம்ஸ். அப்போ பிரிண்ட்டு தட் சிம்பிள். இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுனா அந்த சிம்பிள் எனக்கு 3 வாட்டி பிரிண்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் பெருசாக கேட்குறேன் அவுட்புட்டை. எனக்கு அந்த சிம்பிள் 3 வாட்டி பிரிண்ட் ஆகுது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனில் வரதுனால அதை நான் என்ன பண்ணுறேன், எண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு ஒரே லைனில் 3 ஹேஷ்டேக் வரும். ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் வரைக்கும் 3 டைம்ஸ்.
அப்போ இந்த லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகுது. ஆனால் அந்த ஐன்ற வேரியபிள் நான் யூஸே பண்ணல. சும்மா அது ஒரு டம்மிக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர். ஸோ அப்போ நம்பர்னா என்ன 3. இப்போ இந்த 3யை தூக்கிட்டு நான் 5ன்னு கொடுத்தேன்னா 0 1 2 3 4. அப்போ 5 ஃபிங்கர்ஸ் வந்துச்சு. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா 5 வருது. அப்போ 5 டைம் ஹேஷ்டேக் வரும். இப்போ ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன வேணும்? நான் இங்கே ஒரு பிரிண்ட்டுன்னு நான் எம்டி பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு நியூ லைன் வரும். ஸோ எனக்கு ஒரு எம்டி லைன் இங்கே வந்துருச்சு. இப்போ இதே கோடை நான் ஒரு 3 வாட்டி பிரிண்ட் பண்ணனா அண்ட் ரன் பண்ணனா எனக்கு 3 இப்படி வருது. அப்போ நான் இந்த கோடை தான் நான் மறுபடியும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் அந்த கோடை நான் என்ன பண்ண போகிறேன்? இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஃபார் லூப்பில் கொடுக்குறேன். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர். ஸோ அப்போ கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இங்கே நான் 5ன்னு கொடுத்தனால எனக்கு இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடை 5 டைம்ஸ் ரன் பண்ணி கொடுக்க போகுது. அப்போது இந்த கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அப்போ லூப் வைல் லூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா வைல் லூப்பில் என்னென்னா இனிஷியலைசேஷன், இன்க்ரிமெண்டேஷன், எண்டிங் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். கண்டிஷன் ஃபார் எண்டிங். ஆனால் ஃபார் லூப் அவ்வளோதான், கோடே இவ்வளோதான். ஸோ அப்போ இதை நான் எடுத்துகிட்டு இங்கே நான் இந்த ஹேஷ்டேகை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு தீஸ் இஸ் மை கோட் டு பிரிண்ட் அ ஸ்கொயர். ஸோ என்டர் அ நம்பர் விச் இஸ் 3, என்டர் அ சிம்பிள் விச் இஸ் அட். எனக்கு அட் சிம்பிளோட அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபார் லூப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப் இஸ் பிட் ஈஸி. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நம்பர் 3ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன லைன் எழுதிருக்கீங்களோ 3 டைம்ஸ் ரன் ஆக போகுது. பட் இந்த 3 லைன்ஸுமே நான் ஒரு அவுட்டர் லூப்பில் கொடுக்குறேன். அது என்ன பண்ண போகுதுன்னா இந்த 3 லைன்ஸை எனக்கு நீங்கள் எத்தனை வாட்டி ரன் பண்ண போகுதுன்னா அதுவும் 3 டைம்ஸ். அப்போது சேம் கான்செப்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி மை இன்னர் லூப் which we can say it as something called as நம்ம எப்படி சொல்லலாம்னா number of columns, and we can call this as outer loop which is going to be number of rows. அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், which is number of rows and number of columns நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா we have created. ஆனால் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் வைல் லூப்பில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ப்ராக்டிஸ் ஆன் வைல் லூப். வைல் லூப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் வைல் லூப்பில் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்றது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியுங்க. ஸோ அப்போ மேக் ஷுர் யூ ஆர் யூட்டிலைசிங் திஸ் வைல் லூப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபார் லூப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக we have learned the first pattern which is the easiest pattern out there. நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to print something called as question number 2. So we are going to learn something called as print a left-handed triangle. Left-handed triangle அப்படின்னா என்ன? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இன்புட் வாங்க போறேன் அண்ட் அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு we'll check into it. ஸோ அப்போ நான் இன்புட் இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன் அண்ட் நான் அதே ஹேஷ்டேக்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ், 2 ஹேஷ் அண்ட் 3 ஹேஷ் இப்படி வரணும். ஸோ அப்போது இங்கே சேம் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் which is for example let me clear everything. நம்ம அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம மொத்தம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ the pattern is going to be ஃபஸ்ட்டு முதல் லைனில் எனக்கு ஒரு ஹேஷ்டேக் வேணும். ஸோ 2வது லைனில் எனக்கு இன்னொரு ஹேஷ்டேக் அண்ட் இன்னொரு ஹேஷ்டேக், 3வது லைனில் மொத்தமாக 3 ஹேஷ்டேக். ஸோ அப்போது திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். அப்போது எனக்கு இப்படி என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிரியேட் ஆக போகுது. ஸோ இதை லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட யூசர் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா 2 கொடுக்க போகிறாங்க. ஒன்று என்ன கொடுக்க போகிறாங்கன்னா நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஒரு 3 4ன்னு கொடுக்க போகிறாங்க அண்ட் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிம்பிள் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி they will give a symbol. இப்போ 3ன்னு கொடுத்துருக்காங்களா நம்பர். அப்போ எனக்கு என்ன கான்செப்ட்னா ஐ ஆம் கோயிங் டு கெட் 3 rows. ஸோ 1 2 and 3. அப்போ ரோஸ்ன்றது நம்மளுக்கு என்னன்னா ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் கோயிங் டு பி 3. ஸோ அது 3 தான். ஆனால் நம்பர் ஆஃப் காலம்ஸ் மட்டும் பாருங்களேன், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னா முதல் ரோக்கு எத்தனை எலிமெண்ட் இருக்கணும், 1 தான் இருக்கணும். 2வது ரோக்கு எத்தனை இருக்கணும், 2 இருக்கணும். 3வது ரோக்கு எத்தனை இருக்கணும், 3 இருக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு என்ன இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஈஸி.
ஸோ ஈஸி இன் த சென்ஸ் எனக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஈஸியாக ஐ கேன் ஜஸ்ட் ஓகே. ஸோ ஐ கேன் ஈஸிலி சே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ அப்போ 3ன்னு கொடுத்தனா 3 ரோ 3 காலம், அப்போ ஸ்கொயர் வந்துடும். ஆனால் இங்கே ரோ மட்டும் 3, ஆனால் முதல் வாட்டி த வேல்யூ ஷுட் பி 1, ரெண்டாவது வாட்டி த வேல்யூ ஷுட் பி 2, மூணாவது வாட்டி த வேல்யூ ஷுட் பி 3. இப்போ வி ஹேவ் 3 ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்றது எனக்கு ஆகும்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு மாறணும், அடுத்து 2ன்னு மாறணும், அடுத்து 3ன்னு மாறணும். அப்போ ஒவ்வொரு வாட்டி லூப் ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ லெட் மீ ரைட் அ கோட் சிமிலர்லி இன் அ வைல் லூப். ஸோ இப்போ நம்ம சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான கோட் எழுதிட்டோம்னா நம்ம 7ன்னு கொடுத்தாலும் நம்ம 8ன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். 10, 20லாம் கொடுத்தா கொஞ்சம் இடிக்குங்க. ஏன்னா மீன்ஸ் த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்னா அந்த பேட்டர்ன் வில் பி பெட்டர். ஏன்னா 10ன்னு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் ஆட் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் குட். ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும்னா ஸோ அந்த 10ன்னு கொடுத்தா 20ன்னு கொடுத்தா என்ன ஆகுன்றதை நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா புரியும். பட் இப்போதைக்கு நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ் ஸோ ஐ ஹேவ் அ வைல் லூப். ஸோ விச் இஸ் அந்த வைல் லூப் வச்சு நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல இன்னர் லூப் அவுட்டர் லூப்னு 2 இருக்கு. இன்னர் லூப் என்னது 3, அது ஃபிக்ஸ்டு. ஏன்னா நம்மளோட டயக்ராம் பிரகாரம் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் கோயிங் டு பி 3 தான். ஸோ தட் இஸ் ஃபிக்ஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வைல் லூப்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, வைல் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர்னா நம்ம இன்னும் செட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3, சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு சேம் ஹேஷ்டேகே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வைல் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் பிரிண்ட்டு எனக்கு ஹேஷ்டேக். இப்போதைக்கு நான் சிம்பிள் நான் கொடுத்துட்றேன் அண்ட் எனக்கு நியூ லைன் வேணான்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது எனக்கு என்ன ஆகும்னா 3 ஹேஷ்டேக் வைல் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் சாரி ஏ கிரேட்டர் தென். ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணணும். சாரி. ஸோ இப்போ ஏன்னா நம்ம ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கவே இல்லை. அப்போ தானே அது பிரேக் ஆகும். ஸோ இப்போது எனக்கு 3 ஹேஷ்டேக் வந்துருச்சு. மை ஏ வில் பிகம் 1, 2, 3, 4ன்னு ஆகும்போது போயிடும். ஆனால் எனக்கு சிம்பிள்னு கொடுத்தா எனக்கு இங்கே 3 ஹேஷ் வருது. இது எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் என்ன வேணும்னா ஒரு ஹேஷ் வேணும், ரெண்டாவது வாட்டி எனக்கு 2 வேணும், மூணாவது வாட்டி எனக்கு 3 வேணும். அப்போ ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேரியபிள். இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் தாங்க. நான் ஷார்ட் கட்டும் சொல்லித்தரேன். பட் ஆனால் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ வேரியபிள் விச் இஸ் கவுண்டர் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நம்ம ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஸோ இப்போது எனக்கு இந்த சிம்பிள் எத்தனை வாட்டி ரன் ஆகணும், எனக்கு முதல்ல நான் இங்கே நம்மன்னு தூக்கிட்டு கவுண்டர்னு கொடுக்குறேன். சப்போ எனக்கு என்ன ஆகணும்னா ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி கவுண்டர். ஸோ மீனிங் என்னோட லூப் ஒரு வாட்டி தான் ரன் ஆகணும். அப்போ தான் எனக்கு ஒரு ஹேஷ்டேக் வரும். ரெண்டாவது வாட்டி எனக்கு இந்த கவுண்டர்ன்றது 2ன்னு மாறணும். ஸோ தட் எனக்கு 2 ஹேஷ்டேக். மூணாவது வாட்டி எனக்கு இந்த கவுண்டர் 3ன்னு மாறணும். ஸோ தட் இட் வில் பிகம் 3 ஹேஷ்டேக்ஸ். ஸோ அப்போ இந்த இன்னர் லூப்பை மட்டும் நான் நம்பர்னு கொடுக்காம கவுண்டர்னு கொடுக்குறேங்க. ஏன்னா எனக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கணும், அடுத்து 2ன்னு கொடுக்கணும், அடுத்து 3ன்னு இருக்கணும். சாரி, இன்னர் லூப்ன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். நான் மாற்றி சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இன்னர் லூப் இஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே. ஸோ அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இனிஷியலாக எனக்கு என்ன வேணும்னா இட் ஷுட் பிகம் 1, நெக்ஸ்ட் இட் ஷுட் பிகம் 2, நெக்ஸ்ட் இட் ஷுட் பிகம் 3. ஸோ அப்போ நான் இங்கே கவுண்டர் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஏன்றது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போதைக்கு A1 ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1, ஆனால் கவுண்டர் மட்டும் நான் இங்கே செட் பண்ணுறேன். இப்போ நான் இதை அகெயின் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப்பில் போடுறேன். B இஸ் ஈக்குவல் டு 1 வைல் B லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் அண்ட் B ஈக்குவல் டு B ப்ளஸ் 1. ஸோ இப்போது எனக்கு இந்த லூப் எத்தனை வாட்டி ரன் ஆகும்னா ஸோ திஸ் லூப் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். எனக்கு இங்கே நம்மனா நீங்கள் 3ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ அவுட்டர் லூப்புன்றது இஸ் கோயிங் டு பி நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போ எனக்கு 3 டைம்ஸ் இந்த கண்டிஷன் ரன் ஆகும். ஸோ 3 டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு 3 வரப்போகுது. ஆனால் இங்கே நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மன்னு கொடுத்தோம், இங்கேயும் நம்மன்னு கொடுத்தோம். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல். ஆனால் இந்த இடத்துல நான் இங்கேயும் நம்மன்னு கொடுத்தேன்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஆயிரும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே கவுண்டர்னு ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கவுண்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை தான் நான் செக் பண்ண போகிறேன். அண்ட் கவுண்டரையும் நான் என்ன பண்ணுறேன் முதல் வாட்டி என் லூப் ரன் ஆகும்போது
என்னோட ஏ வேல்யூ 1 இருக்கணும். கரெக்டா? முதல் வாட்டி லூப் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ ரன் பண்ணும்போது என்னோட வேல்யூ 1 இருக்கும். ரெண்டாவது வாட்டி ரோ ரன் ஆகும்போது என்னோட வேல்யூ 2 மாறிடும். அப்ப நான் என்ன பண்றேன்னா கவுண்டர் பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். இப்ப இந்த கோடை ரன் பண்ணா எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல. அப்பதான் எனக்கு அடுத்த லைன்ல வரும். இப்ப நான் ரன் பண்ணா நீங்களே பார்க்கலாம். ஸோ அப்போ முதல்ல 1. ஏன்? கவுண்டர் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. சப்போ இப்போ எனக்கு இந்த கோட் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டா? நோ ப்ராப்ளம். நம்ம அதுக்கு தான் வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் டீபக்கிங் மோடுன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம பைத்தான் டீபக்கரில் என்ன பண்ணலாம்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் கோட் ஒர்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு num ஈக்குவல் டு 3, சிம்பிள் ஈக்குவல் டு ஹேஷ்டேக். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் ஆல்சோ செட் சம்திங் கால்ட் அஸ் ஓகே நம்ம கவுண்டர் ஈக்குவல் டு 1 அண்ட் பி ஈக்குவல் டு 1 இத்தனை வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பி வேல்யூ என்னது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் விச் இஸ் அவுட்டர் லூப். ஸோ அப்போ எனக்கு அவுட்டர் லூப்புன்றது 3. அப்போ இந்த வைல் லூப்பு எத்தனை வாட்டி ரன் ஆக போகுதுன்னா 3 வாட்டி ரன் ஆக போகுதுங்க. அண்ட் இங்கே என்ன ஒரு இன்னொரு லூப் நான் வச்சிருக்கேன். இன்னொரு லூப் என்னது, மறுபடியும் ஏ ஈக்குவல் டு 1 நான் செட் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்டர், 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்டர் விச் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்டர் விச் இஸ் ட்ரூ. அப்போ எனக்கு என்ன ஆகுனா எனக்கு பிரிண்ட் சிம்பிள், எனக்கு ஒரு ஹேஷ்டேக் வந்துருச்சு. ஏ வேல்யூ இப்போ 2ன்னு மாறிடும். 2 வந்து கவுண்டரோட சின்னதா? ஸோ அப்போ 2 கவுண்டரோட சின்னதானா இல்லை ஃபால்ஸு. அப்போ என்ன ஆகுனா என்னோட லூப்பு முடிஞ்சிருச்சு. அப்போ முதல் வாட்டி எனக்கு வந்தது ஒரே ஒரு ஹேஷ்டேக் தான். அப்புறம் ஒரு பிரிண்ட்னா ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பி வேல்யூ என்ன ஆகுதுன்னா +1 ஆகுது, கவுண்டர் வேல்யூ என்ன ஆகுதுன்னா +1 ஆகுது. இப்போ என்னோட லூப்பு ரெண்டாவது வாட்டி. ஸோ அப்போ எனக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ரெண்டாவது ரோக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் ஏ வேல்யூ என்ன ஆச்சு, இப்போ 2ன்றது மறுபடியும் ரீசெட் ஆயிடுச்சு. 1ன்னு ரீசெட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஹேஷ்டேக், அடுத்து ரெண்டாவது வாட்டி மறுபடியும் என்ன 2 ஹேஷ்டேக், அப்போ 2 வரணும். அடுத்து திருப்பி ஏ வேல்யூ 1 2 3, அப்போ இங்கே 1, இங்கே 1 2, இங்கே 1 2 3 எனக்கு இப்படி வரணும். சப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ செகண்ட் ஏ வேல்யூ என்னது, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பிரிண்ட் ஒரு வாட்டி ஒரு சிம்பிள் வா +1, இட் வில் பிகம் 2, பிரிண்ட் த சிம்பிள் அகெயின் அண்ட் 3ன்னு மாறும்போது கவுண்டரோட ஃபெயில் ஆயிரும், எனக்கு இந்த ஹேஷ்டேக் வராது. இப்போ பிரிண்ட் அன் எம்டி லைன். இப்போ பி +1 எனக்கு 3ன்னு மாறும், கவுண்டர் +1ம் 3ன்னு மாறிடும். இப்போ என்னோட லூப்பு 3வது வாட்டி, அப்போ 3வது ரோ. ஸோ அப்போ நான் ஏ வேல்யூ மறுபடியும் ரீசெட் ஆகு 1ன்னு வா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கவுண்டர். அப்போ இந்த லூப் எத்தனை வாட்டி ரன் ஆக போகுதுன்னா 3 டைம்ஸ். அப்போ 3 ஹேஷ்டேக் வரும். ஸோ அப்போ பிரிண்ட் ஹேஷ்டேக், அகெயின் பிரிண்ட் ஹேஷ்டேக், அகெயின் பிரிண்ட் ஹேஷ்டேக். எப்போ ஏ வேல்யூ 4ன்னு வருதோ அப்போ தான் கவுண்டரோட இடிக்கும். அப்போ எனக்கு பிரிண்ட் அன் எம்டி லைன், பி வேல்யூ 4ன்னு மாறிடும் விச் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். எனக்கு ப்ரோக்ராம் ஓவர். இதுதான் என்னோட அவுட்புட். இப்போ இந்த ஹேஷ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கா? இந்த சிம்பிளுக்கு பதில் டேரெக்டாகவே நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அவுட்புட் பாருங்களேன், 1 1 2 1 2 3. அப்போ இந்த கவுண்டர்ன்றது எதுக்குன்னா நான் இந்த லூப்பை நான் ரீசெட் பண்ணுறதுக்காக. முதல் வாட்டி எனக்கு என்ன ஆகும்னா இந்த லூப் ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். ரெண்டாவது வாட்டி இந்த லூப்பு 2 வாட்டி ரன் ஆகும், மூணாவது வாட்டி 3 வாட்டி ரன் ஆகும். அப்போ நான் தனியாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்போ என்னோட லூப் முதல் வாட்டி ரன் ஆகும்போது அந்த வேரியபிள் 1ன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு நம்பர் வா. லூப் ஒரு வாட்டி முடிஞ்சிருச்சா அந்த வேரியபிளை +1 பண்ணிடு, 2ன்னு மாற்றிடு. அப்போ எனக்கு இந்த லூப் ரன் ஆகும்போது இட் வில் பி ரன் 2 டைம்ஸ். மூணாவது வாட்டி ரன் ஆகும்போது இட் வில் ரன் 3 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐம் ஹேண்டிலிங் தி சிச்சுவேஷன். ஆனால் இங்கே இந்த பியும் கவுண்டரும் ஆக்சுவலாக ஒன்று தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, பி +1, கவுண்டர் +1. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இந்த கவுண்டருன்ற வேரியபிளே நீங்கள் ஆக்சுவலாக தூக்கிடலாம். இந்த கவுண்டரே நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல டைரெக்டாகவே பின்னு வச்சிடலாம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே 2 வேரியபிள்ஸ் தான். இப்போ இந்த கோடை ரன் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் அவுட்புட். அப்போ நம்ம ப்ரீவியஸாக ரன் பண்ண கோடுக்கும் இப்போ நம்ம ரன் பண்ணுற கோடுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கேயும் நம்மன்னு கொடுத்தேன், இங்கேயும் நம்மன்னு கொடுத்தேன். ஏன்னா நீங்களே பாருங்களேன், ப்ரூவ் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணுறேன், இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த நம்மன்ற இடத்த பதில் பின்னு மாற்றிடுறேன். ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இந்த கோடை ரன் பண்ணால் என்ட்ர நம்பர் 3, என்ட்ர சிம்பிள் ஹேஷ்டேக், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வருதுங்க. சப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா விச் இஸ் என்னோட இன்னர் லூப் அண்ட் அவுட்டர் லூப். இன்னர் லூப்பில் எத்தனை காலம்ஸ் வேணும், அவுட்டர் லூப்பில் எத்தனை காலம்ஸ் வேணும், இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக we can use this while loopன்ற சிம்பிள். while loop கண்டிப்பாக இட் வில் ஃபீல் டிஃபிகல்ட் தான். ஸோ பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்.
ஃபார் லூப் அகெயின் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. நான் ஃபார் லூப்போட கோடை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ். கொஷின் நம்பர் 2 நம்ம ஃபார் லூப்பில் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் எனக்கு பேட்டர்ன் பிரிண்டிங் ரொம்ப சிம்பிள். எனக்கு இன்னர் லூப் அவுட்டர் லூப். நான் இப்போ இன்புட் 3ன்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு 3 ரோஸ் வேணும். ஆனால் காலம் மட்டும் என்ன ஆகுனா முதல் வாட்டி காலம் 1ன்னு இருக்கணும், அடுத்து 2ன்னு மாறணும், அடுத்து 3ன்னு மாறணுங்க. அப்போ எனக்கு காலம் மட்டும் இப்படி வேணும்னு நினைக்கிறேன். சப்போ இந்த இன்னர் லூப் வச்சு ஆனால் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹேஷ்டேக், அடுத்து 2 வேணும், அடுத்து 3 வேணும். அப்போ என்னோட லூப் ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போது இது தனித்தனியாக இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், அகெயின் நீங்கள் அந்த கவுண்டர்ன்ற கான்செப்டை கொண்டு வரலாம். ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பண்ணு, எனக்கு இங்கே கவுண்டர்னு நான் கொடுத்துட்றேன், அண்ட் கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்னோட இன்னர் லூப் என்ன ஆகும்னா முதல் வாட்டி வேல்யூ ஒரே ஒரு சிம்பிள் வரும், அடுத்த வாட்டி கவுண்டர் ப்ளஸ் 1னா 2, அடுத்த வாட்டி 3. அப்போ இப்போ இந்த கோடை ரன் பண்ணனா என்டர் சிம்பிள் விச் என்டர் நம்பர் விச் இஸ் 3, என்டர் சிம்பிள் விச் இஸ் ஹேஷ்டேக், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் ஃபார் லூப்லேயும் வருது. ஆனால் அகெயின் கவுண்டர் தேவையே இல்லை, ஏன்னா நம்மளோட எப்படி நம்ம இங்கே பீன்றதை இங்கே மென்ஷன் பண்ணமோ அதே மாதிரி அதையே இங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ கவுண்டரை தூக்கிட்டு இந்த இடத்துல நான் கரெக்டாக ஜேன்னு கொடுக்க முடியும். ஆனால் ஜேனா என்னன்னா என்ன ப்ராப்ளம்னா நமக்கு இங்கே the variable starts with 0, 0, 1, 2, 3 தான் ஃபார் லூப்பில் வரும். நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே மட்டும் 1, num plus 1. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1, நம்ம நம்பர்னு கொடுத்தா என்ன ஆகும், அதுக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் தான். அப்போ ப்ளஸ் 1ன்னு கொடுத்துறேன். நார்மலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபார் ரேஞ்ச் இன் 5ன்னு கொடுக்குறேங்க. 5 என்னது 0, 1, 2, 3, 4. அப்போ 5 வந்துருச்சு, 5 ஃபிங்கர்ஸ் எனக்கு லிஃப்ட் ஆயிடுச்சு. 0, 1, 2, 3, 4. ஆனால் the problem is இப்போ நான் இங்கே வெறும் 1ன்னு கொடுக்குறேன். 1 நம்பர் 5னா ஸ்டார்டிங் வில் பி 1, 2, 3, 4. 5 வராது, ஏன்னா 5க்கு முன்னாடி வரைக்கும். இப்போ எனக்கு 4 ஃபிங்கர்ஸ் தான் லிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த லூப் 4 டைம்ஸ் தான் ரன் ஆகணும். பட் ஆக்சுவலி ஷுட் ரன் 5 டைம்ஸ். அதனால தான் ஸ்டார்டிங் நம்பர் 1ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் 1ன்னு கொடுத்துட்றேன். ஸோ தட் எனக்கு 5 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ நான் ஜேன்னு கொடுத்தேன்னா ஜே வேல்யூ 1 வரும், 1, 2, 3, 4, 5. அப்போ நவ் இஃப் ஐ ரன் த சேம் கோட் ரன் பண்ணனா enter a number which is 5, enter a symbol which is percentage, எனக்கு நான் எதிர்பார்த்த அவுட்புட் லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக we have learned how do you create a left handed triangle using நம்ம while loop and for loop எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதுவே குவிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நவ் we understood ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதே மாதிரியே கொஷின் நம்பர் 3 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணவே போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் கால்ட் அஸ் ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். ஸோ அப்படின்னா என்னது? ஸோ ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னா என்னன்னா, நம்ம இதுக்கு மேலே ஃபார் லூப்பே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் கோடும் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் பெட்டராக இருக்கும். வைல் லூப்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும். பட் நான் உங்களுக்கு டாஸ்காக தரேன். என்னன்னா, எனக்கு நீங்கள் வைல் லூப் வித் த பேட்டர்ன் பிரிண்டிங்ஸை நீங்கள் அதை கோட் டைப் பண்ணி யூ கேன் புட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ ஐ லுக் இன் டு த கோட் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ டிட் இட் ரைட் ஆர் ராங். ஸோ இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னா என்னன்னா, எனக்கு இப்போ நான் நான் 2 இன்புட் வாங்க போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கெட் 2 இன்புட்ஸ். ஸோ விச் இஸ் 3 அண்ட் ஹேஷ்டேக். ஆனால் ரைட் ஹேண்டுன்னு என்னன்னா ரைட் சைடில் வரணும் எனக்கு. 1, 2, hash 1, hash 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அவுட்புட் வருது. இப்போ இதுவே நான் இங்கே 5ன்னு கொடுத்தேன்னா 1, 2, 3. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்த அவுட்புட் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னா ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு சாஞ்சிருக்கணும். இப்போ ஆக்சுவலாக இங்கே நம்ம 2 லூப் உள்ள வரப்போகுது. எப்படின்னு சொல்லிட்டு நான் I'll explain it. So now let me close everything. Let me delete everything. Let me teach you from the first, which is நமக்கு இந்த ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள்னா என்னன்னா, திஸ் இஸ் மை கேன்வாஸ். கேன்வாஸ்னா என்னன்னா, என்னோட பைத்தன் அவுட்புட்டோட ஸ்க்ரீன் இதுதாங்க. இதுதான் அவுட்புட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன அவுட்புட் கொடுத்தாலும், இப்போ எவ்வளோ நான் ஹேஷ்டேக்னு கொடுத்தது எல்லாமே 3 ஹேஷ்டேக்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி தான் 3 ஹேஷ்டேக் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க். ஸோ ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இட் பிரிண்டட் 3 திங்ஸ். ஆனால் இப்போ நம்ம ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் நம்ம கொடுக்க போகிறனால எனக்கு இதுக்கு மேலே நமக்கு எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு வரணும்.
ஸோ நவ் அப்போ என்னோட அவுட்புட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் 2 ஒயிட் ஸ்பேசஸ். அதுக்கடுத்து ஒரு ஹேஷ்டேக். அடுத்து ஐம் கோயிங் டு கிவ் 1 ஒயிட் ஸ்பேஸ். அதுக்கடுத்து ஒரு ஹேஷ்டேக். சாரி 2 ஹேஷ்டேக். அதுக்கடுத்து நான் எந்த ஒயிட் ஸ்பேஸும் கொடுக்க போகிறதில்ல. அப்புறம் ஐம் கோயிங் டு கிவ் 3 ஹேஷ்டேக்ஸ். சப்போ இங்கே எனக்கு 2 லூப் பிக்சருக்குள்ளே வருது. ஒரு லூப் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொண்ட ஒரு லூப். ஸோ லெட் மீ மேக் இட் லிட்டில் பிட் பெட்டர். ஸோ ஒரு லூப் என்னன்னா, ஓகே. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லூப். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இன்னொரு லூப்ன்றது இந்த ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லூப். சாரி, ஐ எம் பேட் வித் ஸ்டைலஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு லூப். சப்போ எனக்கு இங்கே தெர் ஆர் 2 triangles coming into the picture. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே நான் என்னோட இன்புட் வந்து நான் 5 கொடுக்குறேன். அப்போ 5 கொடுத்தனா எனக்கு என்ன வரும்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வாட் ஐ வில் பி கெட்டிங் இஸ் ஐ நீட் டு பிரிண்ட் 4 ஸ்பேசஸ். 1 2 3 4. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஹேஷ்டேக். அப்புறம் ஐ நீட் டு பிரிண்ட் 3 ஸ்பேசஸ். 1 2 3 அப்புறம் 2 ஹேஷ்டேக். அப்புறம் ஐ ஹாவ் டு பிரிண்ட் 2 ஸ்பேசஸ் அப்புறம் 3 ஹேஷ்டேக். தென் ஒரு 1 ஒயிட் ஸ்பேஸ். சாரி, ஒரு 1 ஒயிட் ஸ்பேஸ். தென் 4 ஹேஷ்டேக்ஸ். மீன்ஸ் 4 சிம்பிள். அண்ட் ஃபைனலாக எனக்கு ஒயிட் ஸ்பேஸே கிடையாது. ஐ வில் பிரிண்ட் த 5. ஸோ அப்போது என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் இப்படி வரணும். ஒயிட் ஸ்பேஸ்னால் என்னது? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வரும். இப்போ நான் என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். இப்போ நான் வரைகிறதுக்கு கொஞ்சம் இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் மீ அண்ட் இட் வில் பி ஈஸியர். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ ஹாவ் ட்ரான் திஸ் விச் இஸ் நம்ம இப்போது திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஒன் ட்ரையாங்கிள். அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ட்ரையாங்கிள் அண்ட் அதே மாதிரியே திஸ் இஸ் கோயிங் டு பி அன் another triangle. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குங்க. ஒரு ட்ரையாங்கிள் ரிவர்ஸில் 4 3 2 1ன்னு மாறப்போகுது. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆக போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி, ஸோ இப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி, ஆனால் நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான். ஸோ அப்போ என்னோட ரோஸ் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி என்னோட 5 ரோஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட். ஆனால் இங்கே மட்டும் எனக்கு 2 காலம் இருக்குது. ஸோ 1 இஸ் கோயிங் டு பி எனக்கு 4 3 2 1 அப்போ நம்பர். இன்னொரு காலம் என்னன்னா 1 2 3 4 5. அப்போ எனக்கு என்ன ஆக போகுது? இப்படி ஒர்க் ஆக போகுது. அப்போ நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது எப்படி, how does this work அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், let us understand the concept behind this. And it's also again easy தாங்க, it's not difficult. Let us understand how this concept works. பட் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தாட் யூ என்ன சொல்லிட்டேன்னா எப்படி ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஐ கிவன் யூ அ ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் இந்த சென்ஸ் நம்ம ஒரு ஒயிட் போர்டில் அந்த கான்செப்ட் பிஹைண்ட் கற்றுக்கிட்டோம். விச் இஸ் மொத்தம் 5 ரோ, ஆனால் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் இன்வர்ஸ் 4 3 2 1ன்னு வரப்போகுது. அது பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிள் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு ரோலையுமே ஒரு 4 என்ட்ரி அப்புறம் ஒரு ஹேஷ்டேக் இப்படி செட் பண்ண போகிறோம். we are going to do it on while loop itself. ஸோ அப்போ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5, சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ்டேக்கே வச்சுக்கிறேன், ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த நம்பர் சிம்பிள் கூட வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு 5 வாட்டி ஒரு லூப் ரன் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுனா 5 வாட்டி ஒரு லூப் ரன் ஆகணும். ஸோ தட் ஐ வில் கெட் 5 ரோஸ். இப்போ எனக்குள்ள என்ன வேணும்னா ஐ வாண்ட் சம்திங் டு பி ரிவர்ஸ் லூப். ஸோ அப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் எனக்கு 4ன்னு வேணுங்க. ஸோ அப்போ பிரிண்ட்டு எனக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸை மட்டும் பிரிண்ட் பண்ணு, end is equal to empty. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இது நம்பர் ஆஃப் ரோஸ் அவுட்டர் லூப்பு 5 ரோ வேணும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு சொல்கிறேன். ஏன் 4ன்னு சொல்கிறேன்? அப்போ முதல்ல 4 ஒயிட் ஸ்பேஸ் வேணும். அடுத்து என்ன ஆகணும், இந்த 4ன்றது 3ன்னு மாறணும், 2ன்னு மாறணும், 1ன்னு மாறணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா திஸ் நம்பர் இஸ் கோயிங் டு பி த நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் white_space அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அங்கே 4ன்னு கொடுக்குறேன்.
இந்த ஒயிட் ஸ்பேஸை நான் இங்கே எழுதிக்கிறேங்க. சப்போ 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா எனக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், முதல் வாட்டி லூப் ரன் ஆகும்போது ஒயிட் ஸ்பேஸ் 4. ஆனால் அடுத்த வாட்டி லூப் ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒயிட் ஸ்பேஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா 4ன்றது என்ன ஆகணும், 3ன்னு மாறணும், 2ன்னு மாறணும், 1ன்னு மாறணும். ஸோ அப்போ எனக்கு ஒயிட் ஸ்பேஸ்ன்றது -1 ஆகும். இப்போ இதே முதல் ரோலையே நான் இன்னொரு லூப்பை நான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போ திஸ் லூப், ஸோ இன்னர் லூப் டு பிரிண்ட் ஒயிட் ஸ்பேசஸ். இதுவுமே ஒரு இன்னர் லூப் தான். டு பிரிண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா the pattern. சப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவுட்டர் லூப் தான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஒன்லி ஒன் அவுட்டர் லூப் which is going to be for the number of rows. ஆனால் this is going to be my inner loop. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஸோ எனக்கு இங்கே ஒயிட் ஸ்பேஸ் -1 கொடுத்தனா ஃபஸ்ட்டு 4 ஆகும், 3 ஆகும், 2 ஆகும், 1 ஆகும், அப்புறம் 0 ஆயிடுச்சுன்னா எந்த அவுட்புட் வரப்போதில்லை. அப்போ அதே மாதிரியே I'm also going to print another for loop. ஸோ for ij kன்னு வச்சுக்கிறேன், k in range of. இப்போ முதல்ல எனக்கு என்ன வரணும்னா, இப்போ எனக்கு முதல்ல எனக்கு வேல்யூ 1ன்னு வரணுங்க, அடுத்து 2ன்னு வரணும், 3ன்னு வரணும், 4ன்னு வரணும், 5ன்னு வரணும். அப்போ நம்ம ப்ரீவியஸாக பண்ண அதே கோடு தான் கரெக்டாக. நம்ம ப்ரீவியஸாக பண்ண கோடு என்னது, அதே 1 2 3 4 தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த நான் ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் ஸ்பேசஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இருக்கிற அதே கோடை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இங்கே ஐக்கு பதில் கேன்னு கொடுத்துட்றேன். இங்கே சிம்பிளுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போதைக்கு ஹேஷ்டேக். அப்போ அதே லூப் ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் ஜே. ஸோ நமக்கு ஜே கிடையாது, இங்கே ஐன்னு நான் கொடுத்துருக்கேன்னா அப்போ இந்த லெட்டர் ஐ, ஏன்னா அவுட்டர் லூப் தான். ஆனால் அகெயின் எனக்கு என்ன ஆகும், எனக்கு 1ல் ஸ்டார்ட் பண்ணி 5 + 1. ஏன்னா நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, எனக்கு ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்சை இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். அப்போ அதே மாதிரியே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ எனக்கு நான் 5ன்ற இன்புட் கொடுத்துருக்கேன்னா 5 ரோஸ்னா 5 + 1 அது வரைக்கும் வா அப்படின்னு. அண்ட் இங்கே அதே மாதிரியே கேன்னு கொடுத்தாச்சு ஹேஷ்டேக். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோடை ரன் பண்ணோம்னா யூ கேன் சி த பேட்டர்ன் இஸ் ஒர்க்கிங். ஆனால் இப்போ நான் இதை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேங்க. ஹார்ட் கோட்னா என்னது, நான் இதை டேரெக்டாகவே இங்கே 4 5ன்னு நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். எப்படி, நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இன்ட் இன்புட் அதான் which is nums equal to 5ன்னு வச்சுக்கிறேன். சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ்டேக்னு கொடுக்குறேன். அப்போ இங்கே நம்ஸ்ன்னு வரும். ஏன்னா நம்ம 7ன்னு கொடுத்தா 7 ரோஸ் வேணும். அப்போது 7 ரோஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே எத்தனை ஒயிட் ஸ்பேசஸ் வேணும்னா 6 ஒயிட் ஸ்பேசஸ் வேணும். ஸோ அப்போது 7னா 6. இப்போ நான் இதுவே இங்கே 3னா இங்கே எனக்கு ஒரு 2 ஒயிட் ஸ்பேஸ் 1 ஒயிட் ஸ்பேஸ் 0. அப்போ நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா இட் இஸ் கோயிங் டு பி நம்பர்ஸ் -1. அதுதான் என்னோட நம்பர் ஆஃப் ஒயிட் ஸ்பேசஸ். அப்போ எனக்கு 5 ரோனா 4 3 2 1ன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் ஸ்டாட்டிக் பண்ணிட்டேன். ஒயிட் ஸ்பேஸ் ஃபிக்ஸ்டு, இந்த ஹேஷ்டேக்கு பதில் இங்கே நான் சிம்பிள்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் இஸ் கம்ப்ளீட். ஐ கெஸ் இட்ஸ் கம்ப்ளீட். எஸ். நம்ம இந்த கோடை ரன் பண்ணுவோம். எனக்கு அவுட்புட் சேமாக வருது. நான் இங்கே 3ன்னு கொடுக்குறேன், எனக்கு 3 வருது. இப்போ இதுவே எனக்கு இங்கே டாலர்னு கொடுத்தனா ஐம் கெட்டிங் தட் டாலர். லைட்டாக நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள். ஏன்னா ரொம்ப கிளஸ்டர்டாக இருக்குது. ஸோ நான் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு பிரிண்ட் பண்ணனா ஐம் கெட்டிங் திஸ் அவுட்புட் பக்கா. சூப்பர். ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ப்ரீவியஸ் கோடு மாதிரியே இன்புட்டாக வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இஃப் ஐ கெட் திஸ் 2 வேல்யூஸ் அஸ் இன்புட்னா நம்ஸா. ஓகே, இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணனா என்டர் அ நம்பர் which is 5, என்டர் அ சிம்பிள் which is கேப். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள் வருது. நான் ப்ராப்ளம் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இதுவே நீங்கள் 22 கொடுத்து இதேமாரி நீங்கள் ஒரு ஹேஷ்டேக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்றது இட்ஸ் கம்மிங். பட் நம்மளுக்கு என்னென்னா 22 அப்படின்னு போகும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ் ஒன். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவுட்புட்டாக வரும். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு சி, ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு மேக் திஸ் அஸ் பிகர், சம்திங் லைக் திஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வி ஹவ் லேர்ன்ட் ஹவு டு பிரிண்ட் அ ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள். இப்போ இதுவே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணுறோம்.
ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது? So let us understand what that means. ரொம்ப சிம்பிள். இப்போ சேம் எனக்கு என்னன்னா இதே கோட்லேயே let me undo this. let me undo this. எனக்கு என்ன வேணும்னா ரொம்ப சிம்பிளாக இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எத்தனை ஹேஷ்டேக் இருக்குன்னா ஒரு ஹேஷ்டேக் தான் இருக்கு. எனக்கு 1ன்றது +2 3 +2 5 +2 7 1 2 3 4 5 6 7 +2 which is going to be 9 already 5e 2 3e 4. அப்போ இப்போ என்னன்னா இது ஒரு ப்ராப்பர் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ if I go and if I click on this and if I put it over hereனா அப்போ இது என்னது? This is going to be a right-handed triangle. Sorry. So this is going to be ஒரு triangle which is inverseல வர வைக்கிறேன். அதே மாதிரியே this is going to be another triangle which is எனக்கு இப்படி வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஸோ we are going to be printing this pattern. ஸோ அப்போ நம்ம சேம் ஃபார் லூப்லேயே நம்ம என்ன பண்ணலாம்? இதை அச்சீவ் பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் தாங்க. அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி அச்சீவ்ட் இன் ஃபார் லூப். இப்போ இதே கோடை அப்படியே காப்பி பண்ணுறேன். பேஸ்ட். வீல் செட் அஸ் ஃபுல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்குவோம். வில் நாட் வேஸ்ட் டைம். ஸோ வில் நாட் வேஸ்ட் டைம் இன் ட்ராயிங் த கொஷின். ஸோ இப்போது எனக்கு என்ன வேணும்னா வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் இந்த இடத்துல தான் எனக்கு கான்செப்ட். என்ன கான்செப்ட்? எனக்கு சிம்பிள். எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கணும். அடுத்த வாட்டி எனக்கு என்ன இருக்குன்னா வேல்யூ ஷுட் பி 3. அடுத்த வாட்டி இட் ஷுட் பி 5. அடுத்த வாட்டி இட் ஷுட் பி 7 9 அண்ட் ஸோ ஆன். ஸோ தட் அப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் அவுட்புட்டில் இங்கே பார்க்கும்போதே ஒரு ஹேஷ், அடுத்து 3 வருது, அடுத்து 5 வருது, 7 வருது, 9 வருது. அப்போ இங்கே என்னோட வேல்யூ வேல்யூ என்னதுன்னா 1ன்னு தான் வரும். அப்போ ஐ நீட் டு ரைட் அ ஃபார்முலா. ஸோ ஐ நீட் டு ரைட் அ ஃபார்முலா விச் ஷுட் பி இன்க்ரீசிங் மை 1. அப்போ என்கிட்ட ஐன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஐ வேல்யூ என்ன ஆகும்னா எனக்கு இட்ஸ் கோயிங் டு பி கிவிங் மீ 1, 2, 3, 4 வைன்னு வரப்போகுது. அப்போ ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஸோ 1ன்னு வந்தால் எனக்கு அவுட்புட் 1, 2ன்னு வந்தால் இட் ஷுட் பி 3, 3ன்னு வந்தால் இட் ஷுட் பி 5 அண்ட் 4ன்னு வந்தால் இட் ஷுட் பி 7. அப்போ நான் எப்படி இதை நான் செட் பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஐ இன்ட்டு ஐ. ஐ இன்ட்டு ஐனா என்னது? இப்போது வேல்யூ என்னன்னா ஐ இன்ட்டு ஐன்னு நான் கொடுக்குறேன்னா 1 into 1 is 1, 2 into 2 is 4, 3 into 3 is 6, 4 into 4 is 8, 5 into 5 is 10. இதுதான் என்னோட ஐ இன்ட்டு ஐன்ற ஃபார்முலா. ஆனால் எனக்கு என்ன நம்பர் வரணும்? என்னோட டிசைடுன்னா 1 3 5 7 9. அப்போ இங்கே 1 3 5 7 9. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா ஐ இன்ட்டு ஐ -1. இதுதான் என்னோட ஃபார்முலா. அப்போ இப்படி கொடுத்தனா ஐ இன்ட்டு ஐ விச் இஸ் ஐ இன்ட்டு ஐ விச் இஸ் 1 -1 இட் வில் பிகம் 0. அப்போ முதல் வாட்டி மட்டும் எனக்கு 0ன்னு வரும், அடுத்த வாட்டிலாம் கரெக்டாக 3ன்னு வரும். அப்போ அகெயின் மை ஃபார்முலா இஸ் ராங். ஸோ வாட் ஷுட் ஐ டூ? செகண்ட். ஏன்னா 1 into 1னா 1 தான் வரும், -1 கொடுத்தா 0ன்னு ஆயிரும். அப்போ வாட் ஷுட் ஐ டூ? லெட் மீ சேஞ்ச் திஸ் ஃபார்முலா டு ஐ வில் ரைட் அ நியூ ஃபார்முலா. இப்போ 2ன்றது இட் ஷுட் பிகம் 3 ஷுட் பிகம் 5. அப்போ நான் 1 அப்படியே ப்ளஸ் வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் இல்லை என்னோட ஃபார் லூப்பில் செகண்ட் என் ஃபார் லூப்பில் இஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே நான் கே ஆஃப் ஐன்னு கொடுத்தேன்னா 0 1 2 3 4 தான். அப்போ நான் அகெயின் லெட் மீ யூஸ் த சேம் ஃபார்முலா. ஐ இன்ட்டு ஐ ப்ளஸ் 1 என்னது? 0 into 0 is 0 plus 1 it is going to be giving 1. அப்புறம் 1 into 1 is 1 plus 1 it is going to give me 2. That is going to be wrong. 2 into 2 is 4 plus 1 is going to be 5. இல்லைனா ஐ இன்ட்டு ஐக்கு பதில் ஐ இன்ட்டு 2ன்னு கொடுக்குறேன். 2 minus 1. Let's see this. சேம் மேத்தமேட்டிக்ஸ் தான். இப்போது ஃபஸ்ட்டு 0 into 2 என்னது? 0 தான். +1 என்னது? சாரி -1னா it will become
-1 போயிருமே. அப்போது லெட் மீ ஸ்டார்ட் வித் 1. இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ 1 into 2 is 2, 2 minus 1 is 1, second value. 2 into 2 is 4, 4 minus 1 will become 3, super. 3 into 2 is 6, 6 minus 1 will become, ஸ்டார்டிங்கில் நான் தப்பாக தான் பண்ணியிருந்தேன். I into I னா 4 into 4, 5 into 5, 25லாம் போயிருக்கும். ஸோ I did a grave mistake, my bad தான். பட் now I fixed it. ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ which is என்னோட I வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், and it is going to become I multiply 2 minus 1. இதுதான் என்னோட ஃபார்முலா. இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட அல்டிமேட்டாக if I go and run this code, enter a number 3, enter a symbol $, ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு 2ன்னு வருது. ஓகே, என்னோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. Let me run this code. So enter a number 3, enter a symbol $. So this is the output which I'm getting. 2 4ன்னு வருது. I want to not get 2 4. So I ஓட வேல்யூ என்னது? 1 into 2 is 2, 2 minus 1 is 1 தான். ஓ, இங்கே நான் I வேல்யூ 1ன்னு தானே ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 1 into 2 தான் வருது. ஸோ அப்போ one second guys, this is the, if I do this now, it's correct. Okay, so now I'm getting this values. Okay, so இப்போ 3ன்னு கொடுத்தோன்னா அந்த +1ல தான் நான் தப்பு இருந்துச்சு. I'll explain how that works அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 6ன்னு கொடுத்துட்றேன், ஹேஷ்டேக்னு கொடுக்குறேன், கரெக்டாக எனக்கு ட்ரையாங்கிள் வருதுங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னென்னா ஃபார் ரேஞ்ச் இன், ஸோ 1, I into 2ன்னு. இப்போ ஐன்றது என்னது? ஐ எங்கே இருக்குன்னா எனக்கு இங்கேருந்து ஜென்ரேட் ஆகுதுங்க ஐ. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் திஸ் வேல்யூஸ் ஆஃப் ஐ ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ முதல்ல ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ 1ன்னு இருக்கும்போது என்னோட இங்கே ஸ்டார்டிங் நம்பர் என்னது? ஹேஷ்டேக் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பரு, எண்டிங் நம்பர் என்னதுன்னா என்னோட ஐ வேல்யூ 1. அப்போ 1 into 2, இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ த வேல்யூ ஆஃப் 2. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ 1னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா நீங்கள் 1, 2ன்னு ரேஞ்சில் கொடுக்குறீங்கன்னா 2க்கு பிஃபோர் நம்பர் விச் இஸ் 1 தான். இப்போ அவுட்புட்டில் 1ன்னு வருது. இப்போ என்னோட ஐ வேல்யூ என்ன ஆகும்னா 2ன்னு மாறும். 2 into 2 இட் வில் பிகம் 4. அப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் என்ன அர்த்தம்? 1 2 3, அதனால எனக்கு 3 ஹேஷ். அடுத்து ஐயோட வேல்யூ என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு பிகம் 3ன்னு மாறும். அப்போ 3 into 2 is 6. அப்போ 6னா என்ன ஆகும்? 1ல் ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும். அப்போ 1 2 3 4 and 5. அப்போ எனக்கு இப்படி அவுட்புட் வருது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா தான் ஐ வாஸ் டிவைசிங், அண்ட் மேலே இருக்க இந்த +1ல் ஐ வாஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். அப்போ நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ வாட் ஐ டிட் இஸ் வெரி சிம்பிள். இந்த ப்ரீவியஸ் கோடில் இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகு, எண்டிங் I into 2 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணனால இதுக்கு மேலே இட் பிகேம் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் விச் இஸ் ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளாக. என்னோட நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இஸ் 7, என்னோட சிம்பிள் வந்து அட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஐ ஆம் கோயிங் டு wrap up this topic by giving you a final task. ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ், ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ ஐ வாண்ட் யூ டு பிரிண்ட் மீ அ டைமண்ட். ஸோ ஐ வாண்ட் யூ டு பிரிண்ட் அ டைமண்ட். டைமண்ட்னா என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூ ஆர் கோயிங் டு கெட் அன் இன்புட். ஸோ இன்புட் இப்படி 5 அப்படின்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3ல ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து 5க்கு கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் ஒரு ஹேஷ்டேக், ஒரு ஸ்பேஸ் 3 ஹேஷ்டேக், அப்புறம் ஒரு 5 ஹேஷ்டேக், அகெயின் ஒரு ஸ்பேஸ் 3 ஹேஷ்டேக், திஸ் இஸ் டைமண்ட். அப்போ கம்ப்ளீட்டாக என்னென்னா இந்த மாதிரி எனக்கு ஐ வாண்ட் சேம் இன்புட். நான் என்ன பண்ணுறேன், 5, ஆம்பர்சன்ட் கொடுக்குறேன். அப்போ 1 2 3 4 4 ஸ்பேஸு ஆம்பர்சன்ட், அடுத்து 3 ஸ்பேஸு 3 ஆம்பர்சன்ட், 2 ஸ்பேஸு
5 ஆம்பர்சன்ட், அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அப்புறம் 0 ஸ்பேஸு, அப்புறம் த சேம் ரிவர்ஸில் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் டைமண்ட். அப்போ நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணதே தான். அப்போ இங்கே மொத்தமாக என்னென்னா, எனக்கு இங்கே 5 நான் இன்புட் கொடுத்தேன்னா, இங்கே 5 ரோஸ் இல்லை, 5 + 4. இப்போ இதுவே 3ன்னு கொடுத்தா 3 + 2. அப்போ எனக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது என்னென்னா, இங்கே ஃபார்முலா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹியர் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள், ஹியர் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள், ஹியர் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள், ஹியர் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் குவிக்காக நான் டயக்ராம் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஐ வில் wrap up this today's topic. So remove everything. நான் 3ன்ற இன்புட்டை வச்சு ஐ வில் டீச் யூ த கான்செப்ட். ஸோ விச் இஸ் அப்போ எனக்கு என்னோட அவுட்புட் ஸ்க்ரீன் இது தாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை அவுட்புட் ஸ்க்ரீன். இப்போது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 2 ஒயிட் ஸ்பேசஸ், ஒரு ஹேஷ்டேக், ஒரு ஒயிட் ஸ்பேஸ், 3 ஹேஷ்டேக், அப்புறம் நோ ஒயிட் ஸ்பேஸ், அப்புறம் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் ஹேஷ்டேக், அண்ட் அகெயின் ஒரு ஒயிட் ஸ்பேஸ், 3 ஹேஷ்டேக், அண்ட் அகெயின் 2 ஒயிட் ஸ்பேசஸ், ஒரு ஹேஷ்டேக். சப்போ ஐ வாண்ட் யூ டு ரைட் அ கோட். அது எப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் லைக் திஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார் இந்த ஒயிட் ஸ்பேஸிங்க்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட் நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண கோடு ஃபார் திஸ் ஒயிட் ஸ்பேஸிங். சாரி, ஸோ செகண்ட் நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண கோடு. அப்போ இது ஆல்ரெடி ஹாஃப் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட். அப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஆட் சம்திங் எக்ஸ்ட்ரா, லைக் நீங்கள் again you are going to set up a triangle for this white space, and again you are going to set up a triangle for this remaining portion. அப்போ மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா you are dividing this into 4 things. அப்போ ஒரு ஒயிட் ஸ்பேஸுக்கு, ஒரு மேலே அப்பர் ஆஃபுக்கு, அப்புறம் லோவர் ஆஃபுக்கு, அப்புறம் லோவர் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸுக்கு. அப்போ இது எல்லாமே ஒரு அவுட்டர் லூப்பில் இருக்கும். அப்போ ஒரு அவுட்டர் லூப்பு 4 இன்னர் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் லூப் இஸ் ஃபார் ஒயிட் ஸ்பேஸ், செகண்ட் ஃபார் த பேட்டர்ன், third for the white space, and fourth for the pattern again. So in the pattern நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, both for loop and while loop, you are extremely good with nested loop என்ற concept. So with this, let's wrap up our today's topics, and thank you. So with this, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக we understood what is pattern printing programs. நம்ம ஒரு ஸ்கொயர், ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஹேண்டட் ட்ரையாங்கிள், ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அண்ட் ஒரு டைமண்ட் ஷேப்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ சிமிலர்லி நானும் ஃபர்ஸ்ட் டைமாக ஐ யூஸ்ட் அ ஸ்டைலஸ் டு எக்ஸ்பிளைன் த டாபிக்ஸ், அண்ட் நான் டயக்ராம்ஸும் ட்ரா பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் யூஸிங் இட். ஸோ டெஃபினட்டாக இஃப் த டயக்ராம் வாஸ் பேட்னா சாரி ஃபார் தேட். ஐல் ஆல்சோ கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி மேபி இந்த ஃபியூச்சர் டாபிக்ஸ் இதை அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ்லாம் வரும்போது ஐல் பி வித் மோர் ப்ராக்டிஸ் ஐ கேன் ட்ரா எஃபிஷியன்ட்லி அண்ட் ஐ கேன் டீச் யூ ஈவன் பெட்டர். ஸோ suppose in the bonus chapter, which is pattern printing, if you learn something new now, so make sure you're subscribing to my channel and also share this content to your friends and family. Suppose maybe this content will be useful.